ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரப்போகிறது கிறிஸ்மஸ், அதுக்கப்புறமா நியூ இயர். நம்ம வீட்டிலலாம் அதிகமாக ரொம்ப பிடிச்சமான ஒரு ஃபுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, முஸ்லீமோட அதுவும் கல்யாணம் பிரியாணி. அதுதாங்க சூப்பராக எல்லாருக்கும் பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாம், 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். அது கூட நம்மளுக்கு ஹோல் கரம் மசாலா போட்டுடலாம். அதில் போட்ட அப்புறமா நல்லா பட்டப்பட்டான்னு வடிக்கிற டைமில் வெங்காயத்தை போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு சைடில் தண்ணி வச்சிடலாங்க. பட்டை லவங்கம் போட்டுடலாம். கொஞ்சமாக புதினா போட்டோன்னா நல்ல ஒரு மணம் கிடைக்கும். அதனால் மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு பரட்டிடலாம். நல்லா பச்சை வாசனை போகணும். நல்ல அப்புறம் திக்கான ஒரு கிரேவி மாதிரி வரும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அந்த சமயத்தில் காஷ்மீர் சில்லியும் தனியா பொடியும் கரம் மசாலாவும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வரும். அப்போ நமக்கு தேவை கொஞ்சம் தயிரும் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ நல்லா திக்கான அப்புறமா சிக்கனை போட்டுடலாம். சிக்கன் போட்ட அப்புறமா ஒரு லெமன் நல்லா புழிஞ்சி ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம். நல்லா பெரட்டிட்டு அப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பெரட்டினா பீஸில் நல்லா ஜூஸ் மாதிரி பிடிக்கும். அதுதான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினா போட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இது கொஞ்சம் ஒரு சைடு பாயில் ஆகட்டும். ஒரு சைடு நம்ம தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரும் தண்ணி. அந்த டைமில் ரைஸு போட்டுடலாம். ரைஸு போட்ட அப்புறமா இந்த கறி திறந்து பாருங்கள். அதுவும் நல்ல லெவலாக பாதி வெந்து கறக்கும் சிக்கன் நம்மளுக்கு. இந்த சைடு ரைஸும் வெந்து கிடைக்கும். பாதி வெந்தால் போதும். எல்லாமே பாதி தான். இந்த ரைஸ் எடுத்து அதில் போட்டுடலாம். போட்ட அப்புறமா மேலே ஃபுல்லாக நல்லா ஒரு 2 ஸ்பூன் நெய்யை போட்டுருங்க. நெய் போட்டுட்டு மேலே புதினா இதெல்லாம் போட்டுருங்க. போட்டு மூடி போட்டு தம் வைங்க. அதாவது ரொம்ப பாயில் பண்ணி விட்டுறாதீங்க. அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது. நல்ல ஒரு ஸ்மெல் வர டைமில் ஸ்லிம்மில் வச்சுருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெந்து கிடைக்கும். ஹாஃப் பாயில் ஆன அப்புறமா நீங்கள் ஒரு கரண்டி உல்ட்டாவை எடுத்துகிட்டு சும்மா லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தம் பிரியாணி, கல்யாண பிரியாணி சூப்பர். இந்த மாதிரி வெயிட் போட்டு வச்சுருங்க. சூப்பராக இருக்கும்.